கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். உங்களை யாவரையும் பெத்தேல் சபையின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த நாள் அப்படியாக நம்ம கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் சோஸ்திரம். ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை, ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை கூப்பிடும்போது அவர் நமக்காக இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். இந்த வேலை அப்படியாக அவர் கூப்பிடுவோமா? ஆவியானவரே, நீர் இறங்கி வரும் ஆண்டவரே, மகிமையின் மேகமே நீர் இறங்கி வரும். துதிக்கிற இடத்துல வாசம் செய்கிற தேவன் ஐயா. ஓ நன்றி சந்தர பாபா பாபா. ஓ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நாங்கள் துதிக்கிறோம் ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரப சந்தர பாபா 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 கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி அப்படியாக துதிப்போம். ஆழத்திலிருந்து ஆத்துமா, நம்மளுடைய ஆத்துமா அவரை துதிக்கும்படிக்காக அப்படியாக நம்ம அவரை துதிக்க போகிறோம். எல்லோருமாக நம்ம இந்த முதல் பாடலை பாடும்போது அப்படியாக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம அவைகளை பரிசுத்தப்படுத்தி ஹல்லேலூயா ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போமா? அவர் சன்னிதானத்துக்கு முன்பாக நம்ம வந்து நிற்க தகுதி உள்ளவர்களாக நம்ம மாற்ற சொல்லுவோமா? அவர் முகமுகமாக சந்திக்கணும்னா நம்ம முதலாவது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஓ பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, இந்த கால வேளையை நீ பரிசுத்தப்படுத்தும் ராஜாதி ராஜனே. ஓ ரப துதிக்கிறவர்களாக, ஓ உண்மை துதிக்கிறவர்களாக ராஜாவே எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு துதியும் தூபம் போல உண்மை மகிமையாக மேகத்தில் அப்படியாக வந்து உண்மை மகிமைப்படுத்தணும் ராஜாவே.
துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஆதியும் அந்தவுமானவரே, ஒமேகாவும் ஒல்பாவுமானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இருந்தவர், இருப்பவர், நீர் மீண்டும் வருபவருமாக இருக்கிறீர் ராஜாவே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. சிங்காசனத்தில் வீட்டிற்குள்ள எங்க கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ரிபஷந்தரபா, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையை தேவனை துதிப்போமா? ரிபஷந்தரபா நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த சம்பத்து நாளில் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் முழு உங்கள் முன்பாக நாங்கள் உங்கள் சன்னதிற்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ராஜாவே. தகப்பனே ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் எங்களை ஆவியினால் நிரப்பும்படிக்காக இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உமக்கு ஒப்பான பாத்திரமாக பிரயோஜனமாக ஆண்டவரே அப்பா எங்களை பயன்படுத்தும்படிக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் பேச இருக்கிற வசனத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த வசனம் வெறுமையாக போகாதபடிக்கு ராஜாவே, அந்த வசனம் எங்களுக்குள்ளாக ஒரு பெரிய கிரியை செய்யும்படிக்காக ஆண்டவரே நீர் எங்களை புதுப்பித்து ஆண்டவரே உமக்கென்று உம்முடைய நோக்கத்துக்கென்று எங்களை பயன்படுத்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இந்த கால வேளையில் ராஜாவே. அப்பா, எங்கள் கண்கள் ஆண்டவரே எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே இந்த ராஜாதி ராஜர் கர்த்தாதி கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்கு ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படிக்காக அப்பா, எங்கள் சிந்தனைகளை நீர் திறந்தருளும்படிக்கு ஆண்டவரே இந்த வேலையில் எங்கள் சிந்தனைகளை எங்கள் கண்களை ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய கண்களை திறந்துவிடும், செவிகளை திறந்துவிடும் ராஜாவே. அப்பா, எது தடையை பண்ணுகிறதோ அதை எல்லாவற்றையும் நாங்கள் இயேசு நாமத்தில் உடைத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்காக வாஞ்சித்து காத்திருக்கிற ஒவ்வொருவரு மேலேயும் ஆண்டவரே அப்பா, தாகம் உள்ளவர்கள் என்னிடத்துல வாருங்கள் ஆண்டவரே, மறுபடியும் தாகம் அடைய மாட்டீர் என்று சொன்னீங்களே ராஜாவே. இந்த வேலை உம்முடைய வசனத்துக்காக தாகத்தோடு ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆண்டவரை திருப்தி அடையும்படிக்காக உம்முடைய வார்த்தையை கொடுத்து இந்த நாளில் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜாவே. ஒப்பு கொடுக்கிறோம், நீர் ஆசீர்வதியும் துதியும் கன உமக்கே செலுத்திய ஸ்தம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Praise the Lord. Welcome Bethel family in the name of our Lord Jesus. கர்த்தர் பரிசுத்த நாமத்திலே உங்களை பெத்தல் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நம்ம வரவேற்கிறோம். Thank the Lord for another opportunity to share the word of God with you today. இந்த நாள் அப்படியாக தேவ வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I sincerely hope that this will be the last time I am preaching to you through this through the YouTube. நான் விசுவாசிக்கிறேன் இது வந்து ஒரு கடைசி முறையாக இருக்கும் போது நான் ஆன்லைன் இணையத்து மூலியமாக உங்களை பார்த்து இப்படி வந்து அந்த ஒரு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பேன் என்று நான் நினைக்கிறேன். God be willing, our churches will be opening slowly, step by step we will open our churches. அப்படியாக தேவனுடைய சித்தமாக இருந்தால் நம்ம வந்து சபையை திறந்து நம்ம எல்லோரும் ஐக்கியம் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். I know a lot of us are longing to meet in the church to fellowship with one another. நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருவரும் வந்து அப்படியாக நீங்கள் தாகத்தோடு சபையில் வந்து காத்திருந்து நீங்கள் வந்து எல்லோருமாக ஒன்றிணையத்துக்கு நீங்கள் காத்திருக்கீங்க என்று. But we will do it step by step. We want to ensure your safety, ensure that the church is sanitized and clean so that we all can come together and ensure that it's safe for us to worship to God. ஆனாலும் நம்ம வந்து எல்லா விதத்திலையும்
நம்மளை வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு சபையை முதலாக சுத்தகரித்து நம்ம வந்து ஒன்று கூடுதல் முன்பாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு நம்ம வந்து எல்லா காரியங்களையும் செய்வோம். Amen. God is good. God is faithful. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். And God is still on the throne. இன்னும் கர்த்தர் நம்முடைய அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். Amen. Amen. You know, and let's be grateful to the Lord that most of us are still sitting here alive. It is because of the grace of God. தேவனுடைய கிருபையினால நம்ம இன்னுமாக இங்க உட்கார்ந்திருக்கோம். அதனால நம்ம வந்து நன்றி உள்ளவர்களாக இருப்போம். Many of our loved ones have passed on because of the virus, because of sickness. We remember them dearly and we pray, may the Lord bring comfort upon all the family who have lost their loved ones. நம்மளுக்கு நம்மளோட உறவினர்கள் அன்பானவர்கள் சில பேர் வந்து நம்மளை விட்டு இந்த உலகத்துட்டு போயிருக்கலாம். ஆனாலும் தேவனிடத்துல அவங்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். You know, in the end, our only comfort is Jesus. ஏனென்றால் தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்மளை வந்து தேற்ற முடியும். You know, this world is temporary, everything here is temporary, but heaven is permanent. Let's look forward to that. இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் அநித்தியமானவை. பரலோகம் மட்டும்தான் நம்மளுக்கு நித்தியமான ஒரு விஷயம். அதனால நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். So today I just want to continue from what our pastor has been preaching, and also we saw a short video, a very nice video by a pastor that was talking about evangelism. தொடர்ந்து உங்களோட நான் தேவவசனத்தை அப்படியாக கடந்த நாட்கள்ல என்ன பகிர்ந்து கொண்டார்களோ போதர்கள் அதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள I think it is very important that we need to share, we need to preach the gospel of Jesus to the world. தேவனுடைய நற்செய்தி குறித்து நம்ம வந்து அந்த உலகத்திற்கு பகிர்ந்து கொள்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். So today let's continue reading 2 Timothy chapter 4 verse 2. அப்படியாக தொடர்ந்து நம்ம தேவனுடைய வசனத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். Preach the word, be ready in season and out of season, convince, rebuke, exhort, and with all long suffering and teaching. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டன பண்ணி கண்டி கொடுத்து புத்தி சொல். May the Lord bless the sharing of the word. இந்த வார்த்தையை தேவன் வந்து ஆசீர்வதிப்பாராக. Let's pray. Father, we thank you for today. இந்த நாளுக்காக நன்றி பிதாவே. We pray for this word. May this word be a spiritual food for our soul. இந்த வார்த்தை எங்களை அப்படியாக ஆவிக்குரிய ஆகாரமாக எங்களை You will ஆசீர்வதிக்கட்டும். strengthen our inner man. எங்களுடைய உள்ளான மனுஷனை அப்படியாக பலப்படுத்த வேண்டும். And Father, we pray, Lord, this word would encourage and exhort us. பிதா அப்படியாக எங்களோட இந்த வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்தி அப்படியாக எங்களை நடத்தி செல்ல வேண்டும். Speak to us today. எங்களோடு In பேசும்படிக்காக Jesus' name வேண்டுகிறோம். we pray, amen. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். Today my text will be just from this verse. This verse, we can do a whole teaching series on this. It is such a very powerful verse. இந்த ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை கொண்டு எவ்வளவு காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாம். So a little bit of context. This is taken from 2 Timothy. ஒரு சின்ன ஒரு காரியம் தான் நம்ம இந்த 2வது தீமோத்தேயுல நம்ம எடுக்கிறோம். So we are trying to understand what does this verse mean? What actually happened in the Bible? சோ நம்ம இந்த வார்த்தை குறித்து நம்ம இன்னும் தாங்க தியானிக்க போறோம். என்ன நடந்துச்சு அப்படினு பார்க்க போறோம். So Paul wrote a lot of letters, especially to Timothy. பவுல் பாத்தீங்களா தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதியிருந்தார். Paul loved Timothy. தீமோத்தேயு ரொம்ப நேசித்த ஒரு மனுஷனாக இருந்தார். Timothy was like his spiritual son. தீமோத்தேயு பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு மகனாக கூட இருந்தார். So Paul wrote a lot of letters to Timothy, guiding him on how to prepare the church. அதனால பவுல் வந்து அதிகமான கடிதங்கள் தேவனை குறித்து அந்த தீமோத்தேயுக்கு எழுதியிருந்தார். So we believe that this was probably Paul's final letter to Timothy. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கடிதம் இறுதி கடிதமாக கூட இருந்துச்சு தீமோத்தேயுக்கு. That Paul wrote to Timothy. பவுல் எழுதின இறுதி கடிதமாக இருந்துச்சு. Because Timothy would then go and take care of the problems that the church was facing, because
Paul was not able to go there. That's why Paul wrote the letters. ஏனென்றால் அந்த இடத்துல வந்து தீமோத்தி அடுத்தபடியாக வருகிற பிரச்சனைகளை சபையில் உள்ள பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு தருணம் வந்தது. அதே நேரத்துல பவுல் அந்த இடத்துக்கு போக முடியாம இருந்தது. So this is a little short study on the context of this verse. So இந்த வசனத்தை குறித்து இது வந்து ஒரு விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். So we come back to the verse again. We are called to preach the word. இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவ வசனத்தை அப்படியே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. So today I want to break down this verse. So the first part of the verse, we are called to preach the word. அப்படியாக நம்ம வந்து தனி முறையாக இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். முதலாவதாக வந்து பிரசங்கம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We want to go further. We just go back up one verse in 2 Timothy chapter 4 verse 1. We said Paul charging Timothy in the presence of God and Jesus Christ, who will judge the living and the dead, and in view of his appearing and his kingdom. அப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு முன்ன ஒரு வசனத்தை, அதாவது 1வது வசனத்தை தியானித்தோம் என்றால், நான் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னங்களையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். So there is a connection. It's after he said Jesus is going to judge the living and the dead, and then he urgently Paul said, because Jesus is going to judge the living and the dead, we are called to preach the word. சரி, பாத்தீங்கன்னா நியாயம் தீர்க்கிற ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வரப்போகுது அப்படி சொல்லும்போது அதனால அந்த அதுக்காக இந்த குறித்து பவுல் வந்து தீமோத்திக்கு இதை எழுதியிருக்கிறார். நம்ம பேச வேண்டும். In order for our loved ones to avoid the judgment, we are called to preach the word. நம்மளோட அன்பானவர்கள் வந்து இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வேண்டும், அவங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். அதுக்காக நம்ம Judgment day, it's a very scary day. ஏனென்றால் இந்த நியாய தீர்ப்பு நாள் வந்து ஒரு உண்மையான பயங்கரமான நாளாக இருக்கும். At the same time, I believe all of us will be held accountable. God will say, about the good news, about salvation. What did you do with it? அதே போல நம்மளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுக்கு நற்செய்தி என்றால் என்ன தெரியும், ரட்சிப்பு என்றால் என்ன தெரியும், இதை குறித்து நம்ம என்ன செய்தோம் தேவன் கேட்பாரு. So you will ask me, Pastor, what am I supposed to preach? சில நேரத்துல கேட்கிற நீங்க என்ன போதகரை நான் வந்து பிரசங்கிக்க வேண்டும் சொல்றீங்கன்னு. Isn't that your job? It's the job of the pastor to preach. இது உங்களோட வேலை இல்லையா? பிரசங்கிக்கிறது போதகரோட வேலை இல்லையான்னு கேட்கலாம். Preach what? Preach who? யாருக்கு பிரசங்கிக்க வேண்டும், என்னத்தை பிரசங்கிக்க வேண்டும் கேட்கலாம். Amen. Amen. We are called to preach Jesus. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வந்து பிரசங்கிக்க வேண்டும் என்று நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Because Jesus is the word. ஏனென்றால் இயேசு வார்த்தையாக இருக்கிறார். Jesus is a living manifestation of the word. அவர் வந்து உண்மை உயிருள்ள வார்த்தையாக இன்னுமாக இருக்கிறார். Hence we are called to preach the word of God. அதனால தான் நம்ம தேவனை அவருடைய வார்த்தையை கொண்டு பிரசங்கிக்க வேண்டும். So when you preach the word of God, you are preaching Jesus. நீங்க தேவ வசனத்தை அப்படியாக பிரசங்கிக்கும்போது தேவனை நீங்க பிரசங்கிக்கிறீங்க. In John chapter 1 verse 1, in the beginning was the word was with God, and the word was God. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So we need to share the love of Jesus with our loved ones. So அதனால நம்ம வந்து நம்மளுடைய அன்பானவர்களை கொண்டு நம்மளோட இந்த தேவ வசனத்தை பகிர்ந்து பிரசங்கிக்க வேண்டும். Especially during a time like this. இந்த மாதிரி காலகட்டத்துல அதாவது நம்ம வந்து முக்கியமாக இன்னுமாக அதிகமாக நம்ம பிரசங்கிக்க வேண்டும். People need Jesus. ஏனென்றால் இயேசு வந்து எல்லாருக்கும் தேவைப்படுகிறார்கள். Look at the suicide rate. It's scary. People are just committing suicide. People are dying. People's life are so fragile. தற்கொலையோட எண்ணிக்கை வந்து அப்படியாக அதிகரித்து கொண்டு போகுது. வாழ்க்கையோட தராதரம் அப்படியாக மாறி போய்கிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து மேலும் முயற்சி எடுத்து பிரசங்கிக்க ஆரம்பிக்க வேண்டும். So we are called to preach Jesus. நம்ம இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Every one of us has that responsibility to share the love of Jesus. ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Next we go to the next portion of the verse. Paul is calling us to be ready. அடுத்தபடியாக அடுத்த வசனத்தை நீங்க அதே வசனத்துல அடுத்த வார்த்தையை பார்த்தீங்களா? எல்லா நீங்க
நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று We எழுதிருக்கு. need to be always ready to share the word of God. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நம்ம வந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். You know, we always need to be ready to share the God at any time and anywhere. எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து அப்படியாக நம்ம பகிர்ந்து கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்க You வேண்டும். know, we must be always prepared. நம்ம எல்லா விஷயத்திலும் வந்து ஆயத்தப்பட்டு இருக்கணும். So you will ask yourself, Pastor, how can I be ready to share the word of God? நீங்க கேட்கலாம், போதகரே நான் எப்படி வந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும் கேட்கலாம். You know, number one, you need to be grounded in the word of God. முதலாவதாக நம்ம தேவ வசனத்துல நம்ம வந்து அப்படியாக நம்ம வந்து அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Take time to study the Bible. தேவ வசனத்தை நம்ம நேரத்தை எடுத்து நம்ம படித்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். You know, always surround yourself with prayer. உங்களுடைய ஜெபத்தினால அப்படியாக நீங்க வந்து உங்கள் நாட்களை கடந்து செல்ல And வேண்டும். I want to encourage you, you know, when you are going to share the love of God, when you are going to do some ministry to God, cover yourself with prayer. முதலாவதாக உற்சாகப்படுத்துறேன், நீங்க அப்படியாக தேவனோட ஊழியத்தை செய்ய போனீங்களாலும் சரி, எல்லா நேரத்திலும் நீங்க தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினால முதலாவது உங்களை மூடிக்கொள்ளுங்கள். See, you always notice this happen in our family, in pastor and auntie. We always, every time we are going to do the ministry, every time we're going to minister to someone, we're doing something for the Lord, the evil one will attack our family. நீங்க பாத்தீங்கன்னா போதகர் குடும்பத்துல அதிகமா அந்த மாதிரி நடக்கும். எப்ப வந்து ஊழியத்திற்காக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்க போறாங்களோ அப்பதான் வந்து எல்லா விதத்திலும் பிசாசான தடை செய்வான். You know, cover yourself with prayer. சோ அதனால வந்து ஜெபத்தினால உங்களை மூடிக்கொள்ளுங்கள். You know, pastor always say we are entering into the devil's territory. நம்ம வந்து பிசாசானோட அந்த அந்த அவங்களோட இடத்துக்கு போகிறோம். அதனால நம்ம ஆயத்தமாக இருக்க You know, வேண்டும். he's not happy. கட்டாயம் பிசாசான சந்தோஷப்பட மாட்டான். You know, and we always need to be prepared. You know, I encourage every church members have some tracts, some Bibles, some booklets in your car or in your vehicle when you're going out. அது மட்டும் இல்ல, நம்ம எப்போதுமே வந்து நம்ம வாகனத்திலயோ இல்ல போகிற இடத்துல எழுதி நம்ம கையோட பருதி எடுத்துட்டு போகணும். நம்மள மற்றவங்களுக்கு அந்த நற்செய்தியை சொல்றதுக்கு ஒரு ஆயத்தமாக இருக்க You know, வேண்டும். do not be ashamed of the gospel. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றி அதை கொண்டு நீங்க வந்து அவமானமா எடுத்துக்கொள்ள You கூடாது. know, there's always a time to share about the love of Christ with everyone. இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து அதை பகிர்ந்து கொள்றதுக்கு எல்லா இடத்திலும் சமயமாக இருக்கிறது. Now today you know, as we talk about evangelism and preaching the word of God, it has never changed. We are always called to do it. நீங்க பாத்தீங்களா, உபதேசம் அப்படியாக செய்யும் போது நம்ம வந்து எப்பவுமே வந்து அது வந்து பிரசங்கிக்க தான் சொல்றாங்க. You know, however, I just want to tell you today, pay attention, the methods of evangelism have changed. ஆனாலும் இந்த நாட்கள்ல நம்ம உபதேசம் செய்யறது வந்து மாறிக்கொண்டு வருகிறது. And we have to move according to the times. இந்த நேரத்தை கொண்டு இந்த காலங்களை கொண்டு நம்ம வந்து அதுக்கு ஏற்றாப்புல நம்மளை மாற்றிக்கொள்ள Let வேண்டும். me give you an example. You know, during the 80s and 90s, you know, a lot of Christians, we will go tracting, we will put the tracts, we will go house by house, you know, and ask people, you know, this is a tract, would you like to believe in Jesus? நீங்க பாத்தீங்கன்னா 70வது வருஷத்துல அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து கைப்பையத்தை எடுத்துக்கொண்டு போய் அப்படியாக போய் ஒவ்வொரு வீட்டாக போட்டு அந்த மாதிரி நற்செய்தி சொல்லி But கொடுத்தாங்க. during this time, it is not possible. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி காலகட்டத்துல அது வந்து முடியாது. If you go with a tract, they'll probably chase you, hey, corona. சோ இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா உடனே வந்து விட்டு விரட்டி அடிச்சிடுவாங்க, கிட்ட வர மாட்டாங்க. You know, it is not possible for us to do witnessing or share the gospel physically. நம்ம வந்து ஒரு வெளிப்படையாக நம்ம வந்து ஊழியங்கள் செய்யறது, நற்செய்தி பகிர்ந்து கொள்றது, போதிக்கிறது என்றது பெரிய. However, I want to tell you, you have a very, very important and powerful tool. ஆனாலும் உங்களிடத்துல நிறைய ஒரு வல்லமையான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு நீங்க பகிர்ந்து கொள்றதுக்கு. You know, this tool is none other than the handphone. என்னன்னா அது தொலைபேசி. You know, our handphone has become so powerful. Last time it was just for us to just make phone calls, and it's like your alarm clock. நீங்க பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து போன் வந்து ஒருத்தவங்களோட தொடர்ந்து கொண்டு பேசுறதுக்கு இருந்துச்சு, அப்புறம் கடிகாரத்துக்கு மணி பார்க்கறதுக்கும் இருந்துச்சு. ஆனா இப்ப வேற மாதிரி இருக்கு. You know, and then came the internet, and phone has been converted into a smartphone. எப்ப வந்து இணையம் என்று வந்துச்சோ அதோட வந்து அப்படியாக அந்த தொலைபேசி வந்து அது ஒரு அது வந்து அதுக்குள்ள அதிகமான காரியங்கள் வந்து. You know, sometimes I really marvel with the phone, so many things that we can do online.
நீங்க பாத்தீங்கன்னா இந்த இணையத்தின் மூலமா அநேக காரியங்கள் செய்ய முடியுது. With this phone, I don't need to go to the bank. இந்த தொலைபேசி கொண்டு நான் வந்து பேங்க் போக With தேவையில்ல. this phone, I don't need to do marketing. I can order the thing, it will come to my house. நான் ஏதாச்சும் ஜாமான் வாங்கணும்னா வந்து நான் வந்து வெளியே போக தேவையா அவசியம் இல்லை. இந்த தொலைபேசி வைத்தே நான் வாங்க முடியும். During this time, I believe every church member have either gone to Shopee or Lazada. Come on, don't lie. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலை காலகட்டத்தில் எல்லாருமே லசாடா இல்லைன்னா ஷாப்பி என்ற அந்த ஒரு அந்த மாதிரி இடத்துல நீங்க ஜாமான் வாங்கி Everything is in our fingertips. எல்லாமே வந்து நம்ம கைக்குள்ளாக இருக்கிறது. And the phone has really changed. Some of us doing our assignments on the phone. We can attend, our children are attending class on the phone. They don't even have to go to school. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கிறதெல்லாம் வந்து பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறது கூட இந்த போன்ல கொண்டு தான் படிக்க ஆரம்பிச்சாங்க. Today I want to ask you, church, how many of you use your phone for evangelism? சோ இந்த நாள்ல நான் உங்களுக்கு கேள்வி எழுப்புறேன். இந்த போனை கொண்டு எவ்வளவு பேர் வந்து நீங்க பிரசங்கித்திருக்கீங்க? Our phone, it's, I believe, is like the tree of good and evil. இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு மரம் போல ஒரு ஒரு ஈவல், அதாவது கெட்டது கொண்டு வர ஒரு மரம் போல. You can do good and you can do bad. கெட்டது நல்லது இல்ல ஒரு மரம் போல இருக்கிறது. With the phone, if you really want to do something good for the Lord, you can use your phone as a tool of evangelism. நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தொலைபேசியை கொண்டு நீங்க வந்து ஒரு ஆண்டவரோட செய்தியை நீங்க அப்படியாக பகிர்ந்து கொண்டு நல்லது செய்யலாம். Today I want to ask you, what are you using your phone for? இன்னைக்கு உங்களிடத்துல கேக்குறேன், இந்த போனை கொண்டு நீங்க என்ன செய்றீங்க என்று. Nowadays there's so many apps, but the main app that we are using is WhatsApp and Facebook. நிறைய விஷயம் வந்து இருக்கு, ஆனாலும் நிறைய பாய்க்கிறது வந்து Facebook, முகப்புத்தகமும் அந்த WhatsApp என்ற ஒரு கருவிதான். These two apps have literally changed our life. There's so many things that we can do. இது ரெண்டு விஷயமும், இந்த ரெண்டு காரியம் வந்து இந்த போன்ல இருக்கிற விஷயம் வந்து நிறைய காரியங்கள் பயன்படுத்த முடியுது. நம்ம வாழ்க்கையை அப்படியே மாத்தி கொண்டிருக்கு. Do you know that you can use your phone to share the gospel of Jesus? நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் குறித்து நற்செய்தியை அப்படியாக நம்ம உபதேசிக்க முடியும். இந்த தொலைபேசி கூட நம்ம உபயோகிக்க முடியும் என்று தெரியுமா? But sadly we sit down and waste our time because of the phone. ஆனாலும் நம்ம இந்த தொலைபேசியை கொண்டு நிறைய நேரத்தை வீணடிக்கிறோம். How do we waste our time? By playing games. எப்படி வீணடிக்கிறோம்னா நம்ம வந்து கேம் விளையாடுறோம். Last time we watch serial in the television. முன்ன வந்து தொலைபேசி மூலமா டிவில நம்ம வந்து நாடகம்லாம் பார்ப்போம். A housewife will be just stuck on the TV watching the serial. நம்மளோட மனைவிமார்கள் என்ன செய்வாங்கன்னா டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. Nowadays it's in our fingertips. இப்போ வந்து தொலைபேசியிலே நம்ம நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. With one phone on the hand we can watch our serial and do other things. வந்து போனை வச்சுக்கிட்டே ஒரு கையிலே எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. Today I want to ask you a question. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். Is your phone saved? உங்களோட தொலைபேசி முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கா? Pastor have shared this verse. Our phone need to be saved. போதகர் சொல்லியிருந்தாரு நம்மளோட போன் முதல்ல ரட்சிக்கப்படணும்னு. Need to sanctify our phone. இத வந்து முதல்ல நம்ம போனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். What are we using our phone for? எதுக்காக நம்ம தொலைபேசியை பயன்படுத்துறோம் என்று யோசிச்சு பாருங்க. Ever since WhatsApp has come, wow, I tell you the amount of messages, the forward messages we receive online. பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அந்த ஆப் வந்த பிறகு அவங்க ஒவ்வொரு பகிர்ந்து கொள்ற விஷயம் அவ்வளவு காரியங்கள் பகிர்ந்து கொள்ளிட்டு இருக்காங்க. 90% of the messages in my WhatsApp is good morning message. ஆனாலும் 90% வந்து எல்லாமே குட் மார்னிங் விசேஷம். Sometimes I wonder why. காலை வணக்கம். If you want to wish me good morning, call me, Pastor. Good morning, praise the Lord. How are you? சில நேரத்துல வந்து யோசிப்பேன், எதுக்கு இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்றாங்க, எனக்கு கால் பண்ணி ஒரு வணக்கம் விஷ் பண்ணலாமே அப்படின்னு கூட யோசிப்பேன். The same message when you forward good morning, you can forward a word of God, a scripture. நீங்க அந்த குட் வணக்கம் சொல்ற அந்த தருணத்துல அதே நேரத்துல ஒரு வார்த்தை தேவனுடைய வசனத்தையோ இல்ல உற்சாகப்படுத்துற தேவன் நற்செய்தியை நீங்க அப்படியே பகிர்ந்து கொள்ளலாம். Through the phone we can share our testimony. நம்மளோட சாட்சிகள் கூட நம்ம வந்து வீடியோவை எடுத்து நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம். A lot of people will do a phone recording of their testimony and they post it on Facebook. They post it on WhatsApp. It is such a blessing to many people. நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட சாட்சிகளை போன் மூலமா ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்றாங்க, நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்றாங்க. What are we using our phones for? நம்ம இந்த நாள்ல போன் தொலைபேசியை எதுக்காக பயன்படுத்துறோம்னு யோசிச்சு பார்ப்போம். Do you know you can even do a phone ministry? நம்ம வந்து ஒரு தொலைபேசி ஒரு ஊழியத்தை கூட செய்யலாம். You can send a encouragement message
to all your friends who do not know the Lord and tell them about Jesus. உங்களுடைய நண்பர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாத நண்பர்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய சாட்சிகளையும் தேவனுடைய வசனத்தையும் கொண்டு அவங்களை உற்சாகப்படுத்தி. No, but the devil will try to distract you. ஆனாலும் பிசாசானவன் உங்களை தடை செய்வான். So every time, the first thing that we get up, last time was we get up, we look at the face of God. முதல் காரியமாக முன்னால நம்ம எந்திரிச்சு என்ன செய்வோம், தேவனுடைய திருமுகத்தை தேடுவோம். Now we look at the face of the book. இப்போ வந்து Facebook என்ற முக புத்தகத்தை தேடுறோம். So times have changed. அதனால காலங்கள் மாறி போயிட்டு We need to change our ways. நம்மளுடைய காரியங்களை நம்ம மாத்த வேண்டும். We need to control our phone, not our phone controlling us. நம்ம தான் அந்த தொலைபேசியை வந்து எப்படி வந்து நம்மளுக்கு அடக்கமா வச்சிருக்க வேண்டும் என்று அடக்கி வைக்க வேண்டும். So church, I want to encourage you, use your phone as a powerful evangelism tool. அதனால நான் உற்சாகப்படுத்துறேன், இந்த தொலைபேசியை வந்து ஒரு நல்ல ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. You see some message that you have been very blessed, you've been very encouraged, forward to your friends, share the word of God with them. ஒரு தேவ செய்தி உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருச்சு, அந்த தேவ செய்தி மற்றவங்களுக்கும் நீங்க பகிர்ந்து அவங்களை ஆசீர்வதியுங்க. Amen. 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 So today, pray for your phone. If if your phone is not safe, pray for the salvation of our phone needs to be safe. முதலாவதாக உங்க போனுக்காக ஜெபம் செய்யுங்க. இந்த போன் வந்து எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று. Amen. Hallelujah. Okay, and as we go further, we are called to preach the word. We need to be ready, and next we need to be ready in season and out of season. பாத்தீங்களா, முதலாவதாக நம்ம வந்து பிரசங்கிக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது வந்து எல்லா சமயத்திலும் சமயம் வாய்த்தாலும் சரி, சமயம் வாய்க்காவிட்டாலும் நம்ம வந்து தேவ வசனத்தை what it means is we need to preach the God whether it's during the good times or during the bad times. என்ன அர்த்தம் என்றால், நம்மளுக்கு வந்து நல்ல நேரமோ கெட்ட நேரமோ நம்மளோட தேவ வசனத்தை அப்படியாக நம்ம பிரசங்கிக்க வேண்டும். In Christians we don't believe in the right time. நம்ம வந்து கிறிஸ்தவர்களா இருக்கும்போது வந்து நல்ல நேரம் அப்படின்னு ஒரு பாக்குற இதெல்லாம் இல்ல, கிடையாது. God has made everything beautiful in his time. ஏனென்றால் தேவன் அவருடைய நேரத்தில் எல்லாவற்றையும் அழகாக படைத்திருக்கிறார். Sometimes you say, oh pastor, I'm not ready, give me some time, let me settle my things, I will do something for God. சில நேரத்தில் சொல்லலாம், அந்த போதகரே நான் ஆயத்தமாக இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் செய்யறேன் அப்படி சொல்லலாம். The right time will never come. அப்போ வந்து அந்த சரியான நேரம் உங்களுக்கு வராது. The right time is now. சரியான நேரம் என்பது இப்பதான். Because life is so uncertain. ஏன்னா நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அநித்தியமாக இருக்கிறது. If you meaning to share the gospel to your loved one, please go ahead and share. Do not wait, do not dwell any longer. நீங்க வந்து இன்னும் தாமதிக்காதீங்க. உங்களுடைய அன்பானவர்கள் உறவினருக்கு நீங்க வந்து தேவ செய்தியை சொல்லணும்னு இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. Sometimes we might be too late. சில நேரத்தில் தாமதமாக இருக்கலாம். Sometimes I would like to share a story with you. One of a guy came, our house had a termite problem. நான் வந்து உங்களோட ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களோட வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து அந்த கரையான் சுத்தம் செய்யறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. So this uncle came to put the medicine, to do the termite, put the termite medicine. So அப்ப அந்த கரையானுக்காக அந்த மருந்து போடுறவருக்கு அவர் வந்து வந்திருந்தாரு. And he had a very terrible skin problem. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப தோல் வியாதினால பாதிக்கப்பட்டாரு. And he was really suffering because of that. அதனால ரொம்ப அனுபவித்தாரு. And he became very close with us. He was very friendly. He'll be talking to us. அப்ப வந்து அவர் வந்து ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்தோம். And then one day he told, my health is not good. My body, I don't feel good. அப்ப வந்து அவர் எங்களோட பகிர்ந்து கொண்டா, என்னோட உடம்பு சரியில்லாம இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லியிருந்தாரு. And I felt in my heart, I think this man need to hear about Jesus. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, இந்த மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்து பத்தி தெரியணும் என்று தோணுச்சு. So I told him, uncle, would you like to know about Jesus? We can share there and we want to pray for you. So அப்போ வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து பத்தி உங்களுக்கு தெரியுமா அங்கிள், அவங்களோட அவர் பத்தி பகிர்ந்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கேன். So he was so desperate. I think he has tried everything. அவர் எல்லாத்தையும் வந்து கடந்து போயிட்டு வந்துட்டாரு, எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டாரு. So he said, no problem, sure, please pray for me. So இல்ல பரவாயில்லை, எனக்கு ப்ரே பண்ணுங்கப்பா அப்படினாரு. So we prayed for him. So அவருக்காக நான் ப்ரே பண்ணேன். I believe we prayed, even I prayed a sinner's prayer. We asked him to accept Jesus into his life. So அந்த ஜெபத்துல கூட அவருடைய பாவ மன்னிப்புக்காக ப்ரே பண்ணி அவர் ஆண்டவரை ஏத்துக்கொள்ற மாதிரி ஜெபிச்சோம். Then he went back home. So அப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. Do you know that was the last time we ever saw him alive? உங்களுக்கு தெரியுமா, அதுதான் கடைசியா அவரை கடைசியா நான் பார்த்தது. And then we wanted to inquire him something, to check something, and we found out
that he had passed away. மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவர் வந்து மறுபடியும் செக் பண்ண கூப்பிட்டதுக்கு அவர் வந்து மரணம் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். So we were sad, but we believe in our heart if he had accepted Jesus Christ, he will be with Jesus. அப்போ வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை அந்த நாள்ல ஏற்றுக்கொண்டிருந்தாருன்னா அவர் இயேசுவோடு இருப்பார் என்று நாங்க நினைத்து கொண்டோம். Because salvation, God can work in many mysterious ways. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது வந்து எப்படி வேணாலும் தேவன் கொண்டு வரலாம். See, the thing is, we don't need to worry whether the message went through. We need to do our part. நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. அவங்களுக்கு இந்த செய்தி போனுச்சா, அவங்க ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு அத குறித்து when you are sowing a seed, do you stand and look at the seed whether the seed is growing? ஒரு விதை விதைக்கும் போது அந்த விதை பக்கத்துல இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? அது விதை What do? We put it, make sure the soil is good. We water it, and when we just let nature take its course, let the weather and everything, and it will grow. நீங்க பாத்தீங்கன்னா அந்த விதையை வந்து நம்ம நல்ல மண்ணுல விதைச்சிட்டு நம்ம தண்ணி ஊத்திட்டு நம்ம அந்த இயற்கையின் காற்றின் மூலமா அப்படியே சொந்தமா வளர்ந்து வரும். So we need to sow the seed, we need to share the word. அதனால நம்ம வந்து விதையை தான் விதைக்க வேண்டும். அதாவது நம்ம வந்து பிரசங்கிக்க வேண்டும். தேவனுடைய நற்செய்தியை சேர்த்து. And when you water the plant with the seed, that is talking about prayer. We just pray. We sow the seed, we give them the word, and we pray for them. We let God do the rest of it. விதையை விதைப்பது என்பது வந்து நம்ம நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். தண்ணி ஊத்த வேண்டியது என்று அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அவ்வளவுதான். That's all. We do our part. நம்ம அவ்வளவுதான் நம்மளுடைய வந்து கடமை நமக்கு. Those of us doing gardening, do we put the seed and wait and look until we see the thing come? நீ பாத்தீங்கன்னா விதையை விதைச்சிட்டு அதையே அங்கேயே உட்கார்ந்துட்டு அதையே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆமா. No, we don't do that. Okay? நம்ம அதை செய்ய மாட்டோம். We let nature take its course. The seed will grow according to itself. Sometimes it will grow, sometimes it won't grow. நம்ம வந்து இந்த இயற்கையில விட்டுருவோம். நம்ம ஜெபத்துல விட்டுருவோம். சில டைம்ல வந்து அது வளர்ந்து வரும், சில நேரத்துல வளர்ந்து வராது. Sometimes when you share the word, they will reject you. சில நேரத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளும்போது அவங்களை வந்து அவங்க வந்து மறுதலிக்கலாம். Sometimes they will not listen, but sometimes they will listen. சில நேரத்துல உங்க வார்த்தையை கேட்கலாம், சில நேரத்துல உங்க வார்த்தையை கேட்க மாட்டாங்க. The most important part is we do our part. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட கடமையை செய்திருக்கோம். And so we need to there is no in season. அதனால காலம் என்பது இதுதான் இந்த வந்து காலம் இருக்குது. இப்போ வாய்த்ததற்கு இது காலம் வாய்க்கல அப்படின்றது I want to encourage you, Bethel church members, if there's anyone in your mind that you want to share the gospel, do not wait any longer. Please do it now. நான் பெத்தல் சபையை ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்துறேன். தயவு செய்து இன்னும் வந்து தாமதிக்காம காத்திருக்காதீங்க. உங்களுக்கு அப்படியாவது யாராவது பகிர்ந்து கொள்றதுக்கு வார்த்தை இருந்தால் தயவு செய்து நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. And as we come to the last part of the verse, we are called to convince, to rebuke, to exhort with all long suffering and teaching. நம்ம அப்படியே கூட வந்தோமா நம்ம வந்து கட்டிடம் பண்ணி கண்டித்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. Today I want to encourage you, do not compromise. அதனால நீங்க விட்டு கொடுக்காதீங்க எதற்கும் என்று. Sometimes we like to compromise. சில நேரத்துல நம்ம வந்து சில காரியங்களை விட்டு கொடுத்து விட்டுருவோம். He's my best friend. இவர் வந்து என்னோட நண்பர், நெருங்கிய நண்பர். He's asking me to have a drink with him, alcohol drink. ஸோ ஒரு நாள் கூப்பிடுறாரு தண்ணி குடிக்கிறதுக்கு, மதுபானம் அடிக்க அப்படின்னு போகிறோம். It's okay. If I don't do it, then next time he might not come to church. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஐயோ நான் அதை செய்யலைன்னா நான் சபைக்கு விடுவேன், மனுஷன் வரமாட்டாரு அப்படின்னு நினைப்போம். Never ever compromise with the word. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினைச்சு நீங்க வந்து உங்களுடைய சாட்சியை எழுந்து போயிடாதீங்க. Sometimes we are working, our close friend, we are doing some work together. We will come a time when we might need to cheat. Said no, I'm a Christian, I will never do that. We stand for our right. சில நேரத்தில் நம்ம நண்பர்கள் வேலை செய்யும்போது நம்ம நண்பர்கள் பொய் சொல்றதுக்கு வாய்ப்புகள் வரும். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து நம்பவும் அந்த மாதிரி ஆகாம அப்ப அவர்கிட்ட சொல்லணும், இல்லை நான் கிறிஸ்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். Sometimes if you need to rebuke someone because of their sinful life, please do it. சில நேரத்தில் நீங்க வந்து சிலவங்களை நீங்க சரிப்படுத்தணும். பாவத்தின் வாழ்க்கையில வாழ்ந்துருந்தாங்களா அவங்களை நீங்க வந்து சரிப்படுத்துறதுக்கு தைரியமா பயப்படாம நீங்க வந்து அந்த பாவத்தை அவங்கள்ட்ட சொல்லி அவங்களை திருத்தி கொண்டு வாங்க. There is nothing wrong. As a brother, sister in Christ, just tell them, sister, what you are doing is wrong. Please do not do it. நீங்க நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அப்படியாக நம்ம கிறிஸ்து சகோதரர்கள் சரி சகோதரி சரி நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து சரிப்படுத்த அவங்க பாவத்திலிருந்து விடுவிக்கிறது நம்மளோட கடமையாக இருக்குது. Sometimes we are tempted to engage in gossip. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளே வந்து சில நேரத்துல வந்து புறம் பேசிக்கிட்டு இருப்போம். I just want to tell you something.
உங்கள்ட்ட இந்த ஒரு விஷயத்தை If சொல்லுவேன். someone likes to talk bad about another person, ஒருத்தவங்கள குறித்து தப்பா பேச ஆரம்பித்தாங்கன்னா how long will it take for that person to talk bad about you? எவ்வளவு நாள் எடுக்கும் உங்களை குறித்து உங்களை தப்பா பேசுறதுக்கு? So do not engage in gossip. சோ அதனால இந்த மாதிரி புறம் பேசுறவங்களை கூட நீங்க இணைந்து இருக்காம இருக்கிறது நல்லது. Do not assume. நீங்க வந்து சொந்தமாவே ஒரு கற்பனைக்குள்ள அவங்களை குறித்து நீங்க எடை போடாதீங்க. If you are not sure, just go up to the person, brother or sister, I heard something about it. Is it true? Get the facts. சோ ஒருத்தவங்களை குறித்து நீங்க உங்களுக்கு கேள்விக்குறியா இருந்தா அவங்கள்ட்ட நேரா போய் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கு, இது சரியா தவறா அப்படின்னு நீங்க அவங்களே கேக்குறது தவறு. One thing we need to realize is nobody is perfect. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல யாருமே வந்து எல்லாமே வந்து நீதிமானா இருக்கிறவங்க இல்ல. Even as a pastor, I'm a pastor, I am not perfect myself. நான் பாஸ்டர் போதகரா இருக்கேன், நான் வந்து நீதியா இருக்கேன் அப்படி சொல்ல மாட்டேன். There is no perfect church. எதுமே வந்து எல்லாம் வந்து எல்லாமே சரியா இருக்கு சபையில அப்படி சொல்ல மாட்டேன். If you are மாட்டேன். looking for the perfect church, you will still keep going to other churches. You will never find peace. You will never find happiness. நீங்க வந்து ஒரு சரியான சபையை தேடுறீங்க அப்படின்னா அது நீங்க தேடி முடிக்க முடியாது. சரியான சபை இந்த உலகத்துல கிடையாது. Amen. ஆமென். Amen. The only one perfect is Jesus. ஒரு எல்லா விதத்திலும் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். So sometimes to engage in gossip, it sounds nice, it sounds pleasing, but it is a sin. சில நேரத்துல இந்த மாதிரி புறம் பேசுறது, இந்த மாதிரி மத்தவங்க குறை சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இது வந்து ஒரு பாவத்தை கொண்டு வருகிறது. So when you are engaging in gossip, how are you going to share the word of God? So இப்படியாக புறம் பேசிக்கிட்டு மத்தவங்க குறித்து கேள்வி கேட்டுக்கிட்டு சொல்றவங்க எப்படி வந்து நற்செய்தியை தேவனோட பகிர்ந்து கொள்ள முடியும்? Amen. தேவனுக்காக சாட்சியாக இருக்க முடியும். So we are called to exhort one another, we are called to encourage one another. So அதனால ஒவ்வொருவரையும் நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். It's good for you all to meet up and talk, but always I will always encourage you, end your meeting with prayer. Come brother, sister, let's sit down and pray together. I think that is good. நம்ம அப்படியாக ஐக்கியம் கொள்றது, பார்க்கிறது இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனாலும் எல்லா விஷயத்திலும் அப்படியே முடிக்கும்போது ஒரு ஜெபத்தோடயே முடிக்கிறது நல்லது என்று நான் விரும்புகிறேன். Amen. 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 So convicts, rebuke and exhort with all suffering and teaching. அதனால கண்டித்து கவனப்படுத்தி நம்ம புத்தி சொல்ல வேண்டும் எல்லா விஷயத்திலும். So this is a very crucial time that we are living and we need to preach the word of God. Let's close right now. இப்போது ரொம்ப ஒரு கடைசி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவனுடைய நற்செய்தியை அப்படியாக நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். So as we close, I want to tell you something before you're going to preach the word. முடிவாக நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நீங்க வந்து தேவ வசனத்தை பகிர்ந்து பிரசங்கிக்கு முன்பாக you need to learn to love someone. முதலாவதாக நீங்க மத்தவங்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். If you do not have love, please forget about sharing the word of God. உங்களிடத்துல அந்த ஆதியின் அன்பு இல்லை என்றால் தயவு செய்து இதை பிரசங்கிக்கணும், தேவனுடைய வசனத்தை சொல்லணும் என்ற விஷயத்தை மறந்துருங்க. Because without love you can never love God's people. ஏனென்றால் உங்களிடத்துல அன்பு இல்லாம தேவனுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்த முடியாது. Today when we get close to someone, it is always for a reason, it's always for a purpose. இப்போ உள்ள காலகட்ட சூழ்நிலையில ஒருத்தவங்க கூட இணையணும் பழகணும்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கு. Today we got this term friends with benefits. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் பிரயோஜனத்துக்காக நண்பர்கள் இருக்கிறாங்க. I need all this person, I need all this context, later they will become very useful for me in the future. இப்போ இந்த மாதிரி ஆளா இருந்தா தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இவங்கலாம் வந்து எனக்கு உதவியா இருப்பாங்க அப்படி நினைச்சுக்குவாங்க. That is a natural human nature. We all want to survive, we all want to make contacts, we all want to know someone. அது வந்து மனுஷனோட இயல்பு தான். எல்லாருக்கும் வந்து ஒருத்தருக்கு உதவி தேவைப்படும். But our love for someone needs to be genuine. ஆனாலும் நம்மளுடைய அன்பு என்பது உண்மை உள்ள அன்பு, அந்த ஆதியின் தேவனுடைய அன்பாக இருக்க வேண்டும். So genuine that we expect nothing in return. அந்த அன்பு அந்த இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம மேல அன்பு வைத்து எதுவுமே எதிர்பார்க்கலையோ அது போல நம்மளோட அன்பும் எதுவும் எதிர்பார்க்காத அன்பாக இருக்க வேண்டும். Amen. Amen. So today I want to encourage you, ask the Holy Spirit for wisdom. அதனால இந்த நாள்ல உங்களுக்கு சொல்வது என்னென்றால் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஞானத்தை கேளுங்கள். When you are evangelizing about the gospel, you need to know when is the right time, the correct time to do it. உங்களுக்கு தெரியணும் ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்துவார். எந்த நேரம் வந்து சரியான நேரம், எது வந்து சரி, அதாவது இந்த சமயத்துல அவங்கள்ட்ட நற்செய்தி பேச வேண்டும். See, you need to understand the words. Even though we are called to preach the word, be ready in season and out season, but we need to know when is the right time. நீங்க பாத்தீங்கன்னா சமயத்துல வாய்க்கலனாலும் எல்லா நேரத்திலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை அங்க போட்டிருக்கு, ஜாக்கிரதையா என்று. அது ஜாக்கிரதையா எப்படி நம்ம திருவசனத்தை பிரசங்கிக்க போறோம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். Sometimes we might go in too early.
சில நேரத்துல சீக்கிரமா உடனே போய் திறந்துருவோம் வாயை. Sometimes we might go in too late. சில நேரத்துல லேட்டா அவ போய் சொல்லுவோம். Sometimes we might say something and we might offend the whole family. சில நேரத்துல அந்த சொல்ற வார்த்தைகள், பயன்படுத்துற வார்த்தைகள் அந்த குடும்பத்தையே பாதிக்கப்படும் சூழ்நிலை வரும். Amen. ஆமென். Amen. We should never ever offend someone's religion. சோ அதனால நம்ம வந்து பிறர் சமயத்தையோ இல்ல பிறரோட மதத்தை தாக்கி பேசுறது அந்த மாதிரி பேசாம இருக்கிறது நல்லது. You see, you need to understand that Christianity is not a religion. It's not you promoting a religion. முதலாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கிறிஸ்து என்பது ஒரு சமயமே கிடையாது, ஒரு மதம் என்பதே கிடையாது. You know, it is a relationship with God. இது வந்து தேவனோட ஐக்கியம் கொள்ற ஒரு விஷயம். But the thing is, in order for to tell people there is a relationship with God, you must be walking in a relationship with God first. முதலாவதாக நம்ம வந்து மத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றதுக்கு முன்பதாக நம்ம வந்து தேவனோட ஐக்கியம் கொள்ள வேண்டும். You know, are you reflecting Jesus today? நீங்க இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீங்களா? When people see you, will they say, "Hey, brother, sister, I feel different when I see you. There is something different about you." நீங்க பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து அவங்க சொல்லணும், உங்களை பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி இருக்கு, நீங்க வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். You know, the words that you speak, the language that you use, how do you carry yourself? நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள், நீங்க பேசுற விதம், நீங்க எப்படி உங்களோட நடத்தைகள் எல்லாமே வந்து பிரதிபலிக்கும். You know, you have your personal life also. How you behave in your personal life. எப்படி உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இருக்கிறது என்ற சாட்சியாக இருக்கும். And even in your social media as well, how do you behave? அது மட்டும் இல்ல, நீங்க எதை பகிர்ந்து கொள்றீங்க, இணையத்துல என்னத்தை குறித்து பேசுறீங்க, இதெல்லாம் People will பார்ப்பாங்க. watch you and people will judge you. சோ இதெல்லாம் பார்த்து தான் நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று அவங்க உங்களை கன்க்ளூட் பண்ணுவாங்க. Amen. ஆமென். Amen. So our life need to reflect Jesus. சோ அதனால நம்மளோட வாழ்க்கையில செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவை பிரதிபலிக்கிறதாக இருக்க People வேண்டும். must be able to smell the presence of God, smell Jesus. Oh, you are different, brother. When you come, I notice something different about you. நம்ம அப்படியாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இயேசு நறுமணமாக இருக்க வேண்டும். இயேசுவை சார்ந்து சாயலாக எல்லாம் வெளிப்படுத்த I வேண்டும். always say this again and again. You know, your friends might never ever read the Bible. You give them Bible so they will never read. உங்க நண்பர்கள், மறுபடியும் சொல்றேன், உங்க நண்பர்கள் நீங்க பைபிளை கொடுத்தா சில பேர் படிக்க கூட மாட்டாங்க. You know, they are looking at your life. ஆனாலும் அவங்க வந்து உங்களோட வாழ்க்கையை பார்க்கறாங்க. Your body is the temple of the Lord. உங்களோட சரீரம் வந்து தேவனோட ஆலயமாக இருக்கிறது. You are Christ ambassador. நீங்க வந்து கர்த்தருடைய சேனாதிபதிகளாக இருக்கிறீங்க. You know, and if your life is reflecting Jesus, then they are reading God, they are reading the Bible through you. உங்களோட வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை வந்து இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருந்தா அவங்க உங்களை பார்த்து அந்த இயேசு கிறிஸ்து வந்து எப்படிப்பட்டவர் அப்படியாக தேவ வசனத்தை அவங்க படிப்பாங்க. Amen. ஆமென். Amen. As we close, you know, I want to encourage everyone, you know, have this mindset in your mind, you know, use your phone. You know, you have a very very powerful tool right now. சோ நான் உங்களை ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்துறேன். இந்த நாளில வந்து நீங்க வந்து உங்க தொலைபேசியை கவனமாக பயன்படுத்துங்கள். You know, use your phone as a powerful tool of evangelism to share the word of God. ஒரு நல்ல காரியத்திற்கு நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க பகிர்ந்து கொள்றதுக்காக பயன்படுத்துங்கள். You know, and God will bless you. ஆண்டவர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். Amen. Let's close with a word of prayer, and I pray God will bless you, and you know, let's together reach and share the love of Jesus with our friends and our family. அப்படியாக நம்ம வந்து நல்ல ஜெபம் செய்வோம். நம்மளுடைய அப்படியாக அவருடைய அன்பு நிறைந்து நம்மளை தேவன் வழி நடத்துவார் என்று ஜெபம் செய்வோம். Thank you, Jesus, for today. இந்த நாளுக்காக நன்றி இயேசுவே. You know, Father, we pray you have called us to preach the word. பிதாவே, உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்க எங்களை அழைத்திருக்கிறீர். Help us to preach your word. Help us to be ready. உங்களுடைய வசனத்தை பிரசங்கிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Holy Spirit, fill us with your wisdom. ஆவியானவரே, உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. Cleanse our heart. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. We will know what to say, when to say, and how to say it. எப்படி என்ன சொல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. Holy Spirit, guide us. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். Help us, Lord, to use our resources to glorify you and to share the love of God with our friends. இப்ப இருக்கிற கருவிகளை கொண்டு நாங்க எப்படி இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லணும் என்று எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய முடிக்க ஜெபிக்கிறோம். Jesus, we want to be a reflection of you. உங்களை போல இயேசுவை போல நாங்க சாய்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We want to reflect you, Jesus. உங்களை சாயலாக கொண்டிருக்க வேண்டும் ராஜா. We want to carry your presence with us. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்க கொண்டு போகணும் ஆண்டவரே. Be with us every step of the way. நாங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். Cover us with your precious blood. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்கள். Keep us safe from every harm and danger. எல்லா ஆபத்திலிருந்து எங்களை நீக்கலாக்கி எங்களை வழி நடத்தும். In Jesus' name we pray. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம்.
Amen. ஆமென். Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Now share this message as well. இந்த காரியத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். Amen. May God bless you and keep you. ஆண்டவர் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். Amen. ஆமென்.